Hello students, இதில் வந்து exercise 3.2ல் உள்ள சம்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெருக்கல் பார்த்தோம். இப்போ வந்து வகுத்தல் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ பெருக்கலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா a/n இன்ட்டு a/n. இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா a/m + n. இந்த அடுக்கு என்ன செய்வோம், கூட்டுவோம். எப்போது கீழே இந்த அடிமானம் ஈக்குவலாக இருக்கும்போது. இப்போது வகுத்தலில் வந்து இப்போ a/m வகுத்தல் a/n இப்படி இருந்துச்சுன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு கூட்டணும் இல்லையா, இப்போது இது ரெண்டையும் கழிச்சு எழுத போகிறோம். a/m - n இதுதான் வெரி சிம்பிள். ஸோ வகுத்தல்னா எப்படியும் இருக்கலாம், a/m பை a/n இஸ் ஈக்குவல் டு a/m - n. இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு சொல்லிட்டு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 18 m/4 டேஷ் டிவைடட் பை 2 m/3 அண்ட் n/3. நம்ம நார்மலாக வந்து நம்பர்ஸை நம்ம டிவைட் பண்ணி நம்ம எழுதிடுவோம், அப்படி தானே. ஃபஸ்ட்டு நம்பரை டிவைட் பண்ணுவோம். இங்கே வந்து 12 இருக்குது, டிவைடட் பை 2 இருக்குது. இப்போ 18 இருக்குது, கீழே வந்து 2ன்னு இருக்குது. 18 ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், 32 18 வருமா. ஸோ இந்த இங்கே வந்து ஆன்சர் நம்பரில் என்ன வரும், 9ன்னு வரும். ஓகே, நம்பர் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேலே m/4ன்னு இருக்குது, கீழே வந்து m/3ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், அடுக்கு ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போது சும்மா நான் சைடில் எழுதுகிறேன், m/4 டிவைடட் பை m/3 அப்படின்னா என்ன வரும், m/4 - 3, அதாவது m/1. m/1ன்னா என்ன, m தான். ஸோ mன்றது இங்கே டேஷில் இருக்கா, சாரி இந்த ஆன்சரில் இருக்கா, இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், m ஓவர் நம்பரை கால்குலேட் பண்ணி எழுதிட்டோம். அண்ட் வந்து இந்த m வந்து இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து பாருங்கள், இங்கே மேலே டேஷ் இருக்குது, கீழே வந்து n/3ன்னு இருக்குது. அதாவது மேலே வந்து டேஷ் இருக்குது, கீழே வந்து n/3 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, n/5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது மேலேயும் n பவரில் தான் இருந்திருக்கணும், அந்த n பவரில் உள்ளது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எதில் இருந்து இந்த 3யை கழிச்சோம்னா நமக்கு 5 கிடைக்கும், 8. ஸோ எப்படி கண்டுபிடிச்சோம் இதை, ஏன்னா அடுக்கை மைனஸ் பண்ணி வர்றது தானே இந்த ஆன்சர். ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, ஒரு அடுக்கை கொடுத்துட்டாங்க, இன்னொரு அடுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த 5ஐயும் 3ஐயும் கூட்டி எழுதிடலாம். ஓகேவா. அப்போ 5 3 8. இப்போ பாருங்கள், இப்போ இது என்ன வரும், n/8 வகுத்தல் n/3ன்னு வரும். அப்போ n/8 - 3 தட் இஸ் n/5. ஸோ n/5 இருக்கா, இங்கே இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன எழுதணும், நமக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம், n/8 தான் கண்டுபிடிச்சோம். இந்த டேஷில் உள்ளது தான் நம்ம எழுதணும். அப்போ n/5ன்றது தான் இங்கே இருக்கும், சாரி 8ன்றது தான் இங்கே இருக்கும். இப்போது இதை நம்ம செஞ்சு பார்ப்போம். 18ஐயும் 2ஐயும் வகுத்தோம்னா 9, m/4 m/3, அப்போ m/1 அதாவது m. ஓகே, நெக்ஸ்ட்டு டேஷ் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து n/3 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து n/5ன்னு இருக்குது. ஸோ எதுலேருந்து இந்த 3யை கழிச்சோம்னா நமக்கு 5 வரும் அப்படின்னா 8ல் இருந்து 3 கழிச்சோம்னா நமக்கு 5ன்னு வரும். ஸோ அதை வச்சு n/8 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். வெரி சிம்பிள் தான். ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம கூட்டி போட்டோம் பெருக்கல்ல, இங்கே வந்து கழிச்சு போட போகிறோம் அடுக்கில் உள்ளதை. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க, செகண்ட் சம்மில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே, அதாவது இந்த சைடு வந்து ஒரே ஆன்சராக இல்லை, மேலே வந்து தொகுதி பகுதி 2 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது நம்பர் பாருங்கள், மேலே வந்து 1 இருக்குது, அப்போ இங்கிட்டு வந்து 1/2ன்னு இருக்குது, இங்கிட்டு வந்து மேலே ஒரே ஒரு 1 தான் இருக்குது. அப்போ கீழே என்ன வரணும், 2ன்னு வரணும் ஆன்சர். ஓகேவா. அப்போது இது ஓகே, நம்பர்ஸ் ஓகே. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை பார்க்க போகிறோம், அந்த அது மாறி எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். l/4ன்னு இருக்குது, கீழே என்ன இருக்குது, l அப்படின்னு இருக்குது. இப்போ எல்னா என்ன அர்த்தம், அடுக்கில் 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ l/4 வகுத்தல் l/1 தட் இஸ் l/4 - 1. அப்படின்னா என்ன வரும், l/3ன்னு வரும். இருக்கா, மேலே இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு m/5
கீழே m பவரில் டேஷ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன இருக்குது? m பவர் 2ன்னு இருக்குது. அதாவது m பவர் 5 கீழே வந்து m பவரில் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு m பவர் 2. ஸோ 5, அதாவது m பவர் 5 மைனஸ் ப்ராக்கெட்டில் நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5 மைனஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2. அப்புறம் என்ன வரும்? 3 தான் வரும். ஏன்னா 5லேருந்து 3 கழிச்சுனா தான் நமக்கு 2ன்னு கிடைக்கும். அப்போது இந்த டேஷில் என்ன வரும்? 3ன்னு வரும். அதாவது m பவர் 3. ஓகேவா? அதே மாதிரி தேர்டில் பாருங்கள், n பவர் டேஷ் கீழே n பவர் 6. இங்கே ஆன்சர் வந்து nல இருக்குது. அதாவது n பவர் டேஷ் வகுத்தல் n பவர் 6 இஸ் ஈக்குவல் டு n. எதில் இருந்து 6 கழிச்சோம்னா நமக்கு 1 கிடைக்கும்? 7 தானே. அப்போ அதை எப்படி எழுதுவோம்? n பவர் 7 மைனஸ் 6 ஈக்குவல் டு என்ன வரும்? n பவர் 1. ஆன்சர் கிடச்சிருச்சா? அப்போது இங்கே என்ன வரும்? டேஷில் 7 அப்படின்றதான் வரும். ஓகேவா? நம்ம ஜஸ்ட்டு வந்து அந்த ஆன்சரை கொடுத்துருந்தா இதை கழித்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி கேட்டிருந்தாலுமே நம்ம வந்து எழுதிடலாம். சரி, புரிஞ்சிருச்சு தானே? புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ செகண்ட் சம் ஓவர். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். நம்பர் பாருங்கள், 42 டிவைடட் பை 6. 42 6ஆல் வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 7ன்றது ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேஷில் வந்து 7 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இது அதென்ன மாறிய பார்ப்போம். a பவர் 4 கீழே வந்து a பவர் 4. அப்போனா என்ன அர்த்தம்? a பவர் 4 வகுத்தல் a பவர் 4னா என்ன? a பவர் 4 மைனஸ் 4, தட் இஸ் a பவர் 0. a பவர் 0, எனிதிங் பவர் 0. கீழே அடிமானம் 1,00,000 இருந்தாலும் அதோட அடுக்கு 0வாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 1ன்றது தான் வரும். ஸோ அதை நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பியை பாருங்கள். b பவர் 5 b பவர் 2. ஓகேவா? அப்போ என்ன வரும்? b பவர் 5 வகுத்தல் b பவர் 2. அப்போ என்ன பண்ணோம்? 5ஐயும் 2ஐயும் கழிச்சு எழுதணும். அப்போ b பவர் 3. இந்த டேஷில் என்ன வரும்? 3 அப்படின்னு வரும். அதே மாதிரி c வந்து மேலே மட்டும்தான் டேஷ் கொடுத்துருக்காங்க, கீழே எதுவுமே இல்லை. c வந்து 0ன்னு தானே அர்த்தம். c பவர் 0ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ மேலே என்னவாக இருந்திருக்கும்? c பவர் 2வாக தான் இருந்திருக்கும். 2லேருந்து 0வை கழிச்சா தானே நமக்கு 2 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன வரும்? c பவர் 2. இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும். இங்கிட்ட என்ன இருக்குன்னா 7b³ c². அதுதான் இந்த சைடு இருக்குது. கரெக்டாக வருதான்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு 42 டிவைடட் பை 6. இதை வந்து நம்ம அடித்து கொடுத்தோம்னா 7ன்னு தான் வரும். அடுத்து a பவர் 4 கீழேயும் a பவர் 4. அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்? 1. ஸோ இங்கே பெருக்கல நம்ம 1ன்றது நம்ம பெருக்கினாலும் அதே ஆன்சர் தானே வரும். ஸோ அதை எழுத தேவையில்லை. அடுத்து b பவர் 5 b பவர் 2. அடுக்கு என்ன பண்ணோம்? கழிக்கணும். 5ஐயும் 2ஐயும் கழிச்சோம்னா 3. அப்போ b பவர் 3 கரெக்டாக வந்துடுச்சு. அதே மாதிரி மேலே வந்து c² இருக்குது, கீழே cன்றதே இல்லை. அதாவது c பவர் 0ன்னு இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ 2லேருந்து 0 கழிச்சோம்னா z பவர் 2. ஓகே, கரெக்டாக வந்துடுச்சா? ஸோ நம்ம ஆன்சரும் கரெக்ட்.